அதுலயும் இருக்காங்களா? சாப்பாடு கொடுத்தாங்களா மத்தியானம்? சரி, ரைட் ரைட். சொல்றாங்க அப்படின்னா எது நியாயம் தெரியாத அளவுக்கு நாங்க இல்லைங்க, தெரிஞ்சுக்குவோம். நீங்க சொல்றது உங்களை பத்தி தப்பா சொன்னா அது உண்மையா தப்பாங்க நாங்க தெரிஞ்சுக்குவோம். இல்லம்மா, அன்னைக்கு மண்டபத்துலயும் சரி, கோயிலுக்கு முன்னாடியும் சரி, இன்னைக்கு வண்டி ஏற்ற வரைக்கும் நான் பேசல. அதை பேசணும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு காரணமாக்கி இதை பிரச்சனை வேற மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுருவான்ட்டு தான் பேசல. எல்லாம் மீறி வண்டி ஏற்றினதுக்கு அப்புறம் தான் அவங்க கேட்டேன். எம்எல்ஏ எங்க? இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ராதாகிருஷ்ணனை தூண்டி விடுறதாகவும் நான் பணம் கொடுத்து இதெல்லாம் என்ன இல்ல, அது அப்படி டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் இங்க பேசின சண்டை வந்துடும் தான் ஒன்னும் பேசல. நான் 3 தடவை முதலமைச்சர் கூட்டிட்டு போனேன்ல, சேரட்டி கூட்டி போனேன்ல. இப்ப இந்த 4.5 வருஷத்துல எங்க கூட்டி போனேன்? யார பார்த்தேன்? 90 நாள் நான் பட்டா வாங்கி தரேன் சொன்னார்ல. 10 மணி கூட எங்களை அனுமதி கொடுங்க, நாங்க வந்து உங்களை பாக்குறோம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணார். நீங்க வரவும் இல்ல, எங்களை பாக்குறதுக்கு அனுமதி உள்ள பண்ணாங்களா? நானு போன தடவை சீல் வைக்கும் போதே வரமுன்னு சொன்னேன். மணியார வேண்டாமுங்க, நீங்க வந்தீங்கன்னா ஆகாம போயிட்டு என்ன வந்தேன். 2 தடவை புறப்பட்டு, அது ஒரு தடவைன்னா பைபாஸ்ல வந்துட்டேன், வேண்டாம்ட்டாங்க. சரிட்டு நம்ம சரி வேண்டான்னு சொல்லும் போது நம்ம ஏன் போயிட்டு திரும்பி போயிட்டு இந்த தடவை எல்லாம் மீறி போச்சு. அதுக்கப்புறம் தான் வர வேண்டியதா போச்சு. நான் வந்த உடனே வேற மாதிரி டைவர்ட் பண்றேன். மக்கள் என்ன பண்ண முடியும்? எல்லா தோழர்களும் வந்தாங்க, நீங்க வரலனா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆதரவா இருந்தது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாதி தெம்பே வந்துங்க. நான் சொல்லிட்டேன், நல்லா வந்தாரு, மத்தவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க. இது வந்து பெரிய கொள்கை முடிவா எடுக்கணும், புரியல? அதுக்கு இவங்க எல்லாம் ஆகாது. 2-3 நாளா என்ன நடந்தது? இதே தான் நடந்தது. ஆனா இன்னைக்கு குண்டு கட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு சீல் வச்சு போயிட்டாங்க. வரமாட்டாங்க. நாங்க அடுத்த வாரம் கல்யாணம், நாங்க வெளியே போன என்ன பண்ணிட்டு நாங்க இத நாளைக்கு தெரியுமா என்னன்னு? நாளைக்கு இதை கொண்டு போய் காமிப்பாங்க, நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லி. நாளைக்கு என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசின கலெக்டர் வரல, எஸ்பி வரல, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நான் இவ்வளவு தூரம் கேட்டேன். என்னன்னே தெரியாது, கஷ்டப்படுறேன். போங்க, பாத்துக்கலாம்.